சார் பணத்தை எடுத்து போறதுக்காக போலீஸ் இருக்கா? இல்ல பணமாகறதுக்கு முன்னாடி காப்பாத்துறதுக்காக போலீஸ் இருக்கா? தப்பு நடக்கிற எல்லா இடத்துலயும் போலீஸாலலாம் இருக்க முடியாதுப்பா. உள்ளதுதான். ஒரு இடத்துல தப்பு நடக்க போகுதுன்னா, இங்க தப்பு நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு, தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடியே அங்க போய் போலீஸ குத்த வச்சு உட்கார்ந்தெல்லாம் இருக்க முடியாது. வாய்ப்பே இல்ல. ஆனா இந்த கொலைய, இந்த உசிர போலீஸ் நெனச்சிருந்தா காப்பாத்தியிருக்கலாம். அதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகம். அந்த புள்ள இந்நேரத்துக்கு உசுரோட இருந்திருக்கும். ஒருவேள போலீஸ் இப்ப பரபரப்பா பொணமானதுக்கு அப்புறம் பொணத்த தூக்கிட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்காக பயங்கர பரபரப்பா இருக்காங்க இல்லையா? அந்த பரபரப்ப காணாம போச்சுன்னு கம்ப்ளைண்ட் வந்த நேரத்துல இறங்கி அந்த வேலைய பார்த்திருந்தாங்கன்னா, கண்டிப்பா அந்த பொண்ணு மேபி காப்பாத்தப்பட்டிருக்கலாம். வாய்ப்பு இருக்கு. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க? அந்த வர்ற கம்ப்ளைண்ட்ட எடுத்து அதுக்கு ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு பார்த்தா, கம்ப்ளைண்ட்ட எப்படி கழிச்சு விடுறதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதான் இது எங்க கிட்ட வராது. நீ அந்த ஸ்டேஷனுக்கு போ. நீ இங்க போ. அந்த கம்ப்ளைண்ட்ட எடுக்கிறதுக்குள்ளயே 1 மணி நேரத்துல என்ன வேணாலும் நடந்து போயிரும். ஒரு நாள் முழுக்க அந்த கம்ப்ளைண்ட் எடுக்காம அலைஞ்சிருக்காங்க. ஒரு நைட்டு முழுக்க கம்ப்ளைண்ட். அதாவது ஈவினிங் புள்ள காணாம போகுது. ஈவினிங் காணாம போன புள்ளைய கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக ஓடுறாங்க. ஈவினிங் 6:30 மணிக்கு போயிட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி, அடுத்த நாள் காலையில 9:30 மணிக்கு அதுவும் எழுதி, 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 எழுதி அவங்க பரீட்சை அவங்க நீட் எக்ஸாம் எழுதுறாங்க. இல்ல ஏதாச்சும் டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம் எழுதுறாங்களா? சார் எதுக்கு? அதாவது இந்த அது இது நடந்தது மகளிர் காவல் நிலையத்துல. எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியம். எதுக்கு மகளிர் காவல் நிலையம் வச்சிருக்காங்க? எதுக்கு சாதாரணமா ஜெண்டர் பயஸ்டா ஒரு எதுக்காக வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வச்சிருக்கணும்? ஏன்னா அவங்க அந்த பிரச்சனைய புரிஞ்சுப்பாங்க. அவங்க அந்த பிரச்சனைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அதோட சீரியஸ்னஸ் அவங்களுக்கு தெரியும். அதோட வலி அவங்களுக்கு புரியும். இதனால தானே. ஆனா அந்த ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் குடுக்குறப்ப அந்த பெத்தவங்கள பார்த்து என்ன கேட்டிருக்காங்க? உன் புள்ள எவன் கூடயாவது ஓடி போயிருக்கு. எப்பேர்ப்பட்ட கண்டுபிடிப்புல இத சொல்லி இதுக்கு எதுக்கு நீங்க அங்க உட்கார்ந்து இருக்கணும்ன்ற. இத்தனைக்கும் அந்த புள்ள எங்க கடந்திருக்கு? வீட்ல இருந்து 300 மீட்டர் தள்ளி கடந்திருக்கு. வெறும் 300 மீட்டர். ஒருவேளை நைட்டோட நைட்டா ஏன்னா போன புள்ள 10வதுல அந்த புள்ள 496 மார்க். வீட்ல டாய்லெட்டுக்கு வசதி இல்லாம கடந்திருக்கு. எப்பயும் 12வது படிக்கிற புள்ள சார். எப்பயும் போற இடத்துக்கு தானே போயிட்டு வீட்ல வேற வசதி இல்ல என்ன பண்றது? போன புள்ளைய திருப்பி காணோம்னு வரலன்னு சொல்லி பதறி அடிச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா, சாவகாசமா வா. எப்ப அவன் ரேப் பண்ணி முடியட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா? அதுக்கப்புறம் நம்ம டேப் போட்டு அளந்துக்குவோம்ட்டு. இல்ல சார் இந்த இடம்னு இல்ல. எல்லா இடத்துலயுமே இதே மாரி தான். ஒரு பேச்சுக்கு கேட்கிறேன். இப்ப அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல எவ்வளவு கேஸ் இதே மாரி வந்திருக்கும்? அந்த விளாத்திக்குளம் போலீஸ் ஸ்டேஷன்லயோ, இல்ல இந்த கொளத்தூர் போலீஸ் ஸ்டேஷன்லயோ எவ்வளவு கேஸ் இந்த மாரி பொண்ணுங்க காணாம போச்சுன்னு வந்திருக்கும். அதுவும் வயசுக்குள்ள. ஐயா ஸ்டேஷன்ல பிரஷர் இருக்கு உள்ளதுதான். ஸ்டேஷன்ல ஏகப்பட்ட டென்ஷன் இருக்கு உள்ளதுதான். உங்களால அந்த வேலையை பார்க்க முடியல. பல பஞ்சாயத்துகள் உள்ளுக்குள்ள இருக்கு. ஆனா இந்த மாரி ஒரு விஷயம் எத்தனை நாளைக்கு ஒரு முறை நடக்குது? டெய்லி வந்து ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்களா? புள்ளைய காணோம், புள்ளைய காணோம், புள்ளைய காணோம்னு. எப்பயாச்சும் ஒரு தடவை ரொம்ப ரேரா நடக்கிற ஒரு விஷயம். கண்டிப்பா அது முழுக்க முழுக்க அங்க இருக்கிறவங்க தான் அந்த வேலையை பார்த்துக்கணும். வெளியில இருந்து எவனும் வந்து இந்த வேலையை பார்க்கறதுக்கு முடியவே முடியாது. இந்த பாண்டிச்சேரியில ஒரு பையன் கஞ்சா போதையில ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டு பொண்ணு அந்த இது போலீஸ் கூடயே சேர்ந்து தேடிட்டு இருந்தான் பட்சம் அதே மாதிரிதான் இங்கேயும் நடக்கும். ஆனா இந்த கேஸ ஒருவேளை கொண்டு வந்து என்னடா சொல்ற? ஒருவேளை வேற எங்கேயாச்சும் விழுந்து கிடக்குதா? இல்ல வேற ஏதாவது பாம்பு கடிச்சு ஏதாச்சும் ஆச்சா? இல்ல வேற எவனாச்சும் தூக்கிட்டு போயிட்டானா? பதறி அடிச்சுட்டு ஒருவேளை போலீஸ் போயிருந்தால் அந்த புள்ளைய மேபி காப்பாத்திருக்கலாம். அந்த புள்ளை எப்ப செத்து போச்சு தெரியாது. எப்படி செத்து போச்சு தெரியாது. யாரு கொன்னா தெரியாது. அந்த புள்ளைய ஏதாச்சும் பண்ணியிருக்காங்களா தெரியாது. அந்த புள்ளைய பாக்குறப்ப அந்த பெத்தவங்க போய் பாக்குறப்ப கண்ணுக்கு நில வாங்கி வாயில ரத்தம் கண்டிப்பா எவனோ ஒருத்தன் ஏதோ ஒரு வேலையை பார்த்து கொண்டிருக்காங்க. இல்ல அந்த பொண்ணு தானா வாயில ரத்தம் வர்ற அளவுக்கு கண்ணு வீங்குற அளவுக்கு தன்னை தானே அடிச்சுக்கிட்டு இல்ல முனி வந்து அடிச்சுட்டு போயிடுச்சா? இல்ல வேற ஏதாவது பேய் வந்து அடிச்சுட்டு போயிடுச்சா? அதையும் நம்புவாங்க. சார் அதுக்கான ஆக்ஷன் இப்ப உட்கார்ந்து பதறாங்கல்ல அந்த இடத்துல உட்கார்ந்து அந்த பொண்ணோட அம்மா அப்பா கிட்ட என்னென்ன பேசுனா? பிரவீனா அந்த அம்மா பேரு. எஸ்ஐ பேரு. பிரவீனா. பேரை மட்டும் பொம்பளை பேரா வச்சுக்கிட்டு
பொம்பளையா உள்ளுக்குள்ள ஏதாச்சும் அந்த என்ன வேதனை அவங்களுக்குலாம் புள்ள குட்டி எல்லாம் கிடையாதா? பொம்பளை பிள்ளைலாம் அவங்க சொந்தக்காரர்கள் இருக்காதா? எவ்வளவு கனவோட அந்த புள்ள படிச்சிருக்கு சார். போன புள்ளைய என்ன ஆச்சுன்னு இத்தனைக்கும் அந்த பொணத்த கூட தேடி அவைங்க கண்டுபிடிக்கிறது. அதையும் ஊர்க்காரங்க, சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க அவைங்கெல்லாம் தேடி 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 அலைஞ்சு அதுக்கப்புறம் அத கண்டுபிடிச்சிருக்காங்க. அத கண்டுபிடிச்சு தூக்கிட்டு போறதுக்கு தான் நீங்க அதுக்கு தான் சம்பளம் வாங்குறீங்களா என்ன? அத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். அவன் அந்த நிலைமையில அந்த மனநிலைமையில கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அங்க இருக்கிற ஒவ்வொருத்தனுக்கும் போலீஸ் மேல என்ன வெறி இருக்கு? என்ன ஆக்ஷன் அதாவது ஏதாச்சும் ஒரு பிரச்சனை சும்மா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அதுவும் கோயிலா, குளமா இல்ல வேற எதுவுமா? எவனாச்சும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சும்மா போவானா சார்? இதுல ஏன் அதான் அவன அது 24 மணி நேரத்துல கண்டுபிடிச்சோம் கொலைகாரன. கொலைகாரனையே 24 மணி நேரத்துல கண்டுபிடிச்சிடனா, உயிரோட இருக்க புள்ளைய கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆயிரும்? அவ்வளவு உங்களுக்கு என்ன? எவனோ ஒருத்தன் ஏதோ ஒண்ணு நடக்காததா, போவாததா, நமக்கு என்ன கவலை? அதானே? அந்த அக்கறை அதுக்காகத்தானே சார் உங்கள அங்கனக்குள்ள அதுக்காகத்தானே காசு வாங்குறீங்க, சம்பளம் வாங்குறீங்க, எல்லாம் அதுக்காகத்தானே உங்கள எதுக்கு மதிக்கிறான்? 5,00,000 கோடி பேர் இருக்கிற நாட்டுல வெறும் 1,00,000, 1,50,000 போலீஸ் தான் இருக்கீங்க. உண்மையில யாருக்கு யாரு பாதுகாப்பு யோசிச்சு பாருங்க. இவங்க மதிச்சா தான் நீங்க போலீஸ்காரங்க. இவங்க மதிக்கலன்னா நீங்க ஒண்ணுமில்ல. வடக்குல போய் பாருங்க சார். போலீஸ்காரன் ஒரு அக்யூஸ்ட போய் தொடர்றதுக்கு பயப்படுவான். அக்யூஸ்ட பொதுமக்கள் சாதாரணமா இருக்க பொதுமக்களை போய் பொழக்கிறது ஒரு ஏரியாக்குள்ள போறதுக்கு பயப்படுவான். ஆனா இங்க ஒரு போலீஸ்காரர் ஒரு ஏரியாக்குள்ள வந்தா ஏரியா பயப்படும். பயப்புள்ள மரியாதை. ஏன்னா நமக்காக இருக்காங்க. அவங்க கையில அந்த அதிகாரம் இருக்கு. நமக்கு ஒண்ணுனா தட்டி கேட்பாங்க. நமக்கு ஒண்ணுனா வருவாங்க. நம்மள காப்பாத்துற காவச்சாமி, எல்லச்சாமி எல்லாம் நீங்க. ஆனா அந்த அதிகாரம் மண்டையில ஏறி போய் நின்னு உங்களை எல்லாம் வந்து வெறி பிடிக்க வச்சு எவ்வளவு கீழ்த்தரமா நடந்துக்க வச்சிருக்கு சார். போராடுறாங்க. தெருவுல நின்னு போராடுறாங்க. என்ன சொல்றான்? அவன உள்ள தூக்கி போடுவான். ஏன்? பண்ணவன உள்ள தூக்கி போட முடியாதா? கண்டுபிடிக்க முடியாதா? இந்த வடிவேலு சொன்ன மாரி நாங்க தான் இழிச்சவா. எங்கள தான்டா ஈஸியா அடிச்சு புடிங்கன்ற மாரி எவன் இறங்கி போராடி அது என்ன கேட்கிறான்? அவன கொண்டாந்து என் கையில குடுன்னுலாம் கேட்கல. கண்டுபிடிச்சு கொண்டு போய் உள்ள வைன்னு கேட்கிறான். உங்கள எல்லாம் நான் வந்து அரெஸ்ட் பண்ணேன். பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்குது. இப்ப அந்த பொண்ண பண்ணது பொது அமைதிக்காக பரிகாரம் பண்ணாங்களா அந்த பொண்ண? கழுத்த நெரிச்சு கொண்டிருக்காங்க. காட்டு மிராண்டித்தனமா அடிச்சு சாவடிச்சிருக்காங்க. அந்த புள்ளையோட தங்கச்சி, அந்த புள்ளையோட அம்மா, அந்த புள்ளையோட அப்பா, வசதி இல்லாத வீட்டுல எவ்வளவு நம்பிக்கையோட அவங்களா இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் என்ன பதில் புடுங்க போறீங்கன்றது தெரியல. சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்களா அந்த அம்மாவ? சஸ்பெண்ட் பண்ணதுன்னா நடந்ததெல்லாம் சரியா போயிடுச்சுன்னு அர்த்தமா? இல்ல அதுக்கு சரிக்கு சரி ஆயிடுச்சுன்னு அர்த்தமா? வந்துட முடியுமா சார்? கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் பரபரப்பா வேலை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் இது எலெக்ஷன்றதுனால ஒருவேளை இவ்வளவு பெரிய ஒரு இதுக்கு கொண்டு வர அட்டென்ஷனுக்கு. எலெக்ஷன் இல்லன்னா என்ன நடந்துச்சுன்னே தெரியாம ஒரு 2 நாள் இப்ப இதையும் அதிகபட்சம் 2 நாள்ல மறந்துடும். அதிகபட்சம் 2 நாள். ஒருவேளை இவங்களுக்கு பிரஷரை கம்மி பண்ணுன்றதுக்காக எவனாச்சும் ஒருத்தன் தூக்கி கொண்டு போய் வச்சாலும் யாருக்கு என்ன தெரிய போகுது? எத்தனை பேர் இந்த கேஸ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு அலைய போறான்? சாபக்கேடு. நன்றி.